வான்கோழிகளை பார்த்து அவைகளின் சுவையை குறைக்க வேண்டும் என்று பொறுப்பாளர்கள் கோழிகளையும் சேவல்களையும் உணவிற்காகவே படைத்தனர். மணுமகன் செம்மறி ஆட்டையும் மீன் உணவையும் அறிமுகப்படுத்தி இவைகள் சுவைக்கப்படுவதை தன் பங்கிற்கு குறைத்தார். தவிர நம்பூதிரி தன் பங்கிற்கு முயல் உணவை அறிமுகம் செய்து அதீத சுவை கூட்டி இவைகள் சுவைக்கப்படுவதை குறைத்தார். ஆனாலும் வான்கோழிக்கென்ற அந்த சுவை வேறு எங்கும் இல்லை என்ற உண்மையை மறைக்க இயலவில்லை. இப்போது அந்த 2 பேரிடம் மனித உற்பத்தியை கையிலளித்தார் அந்த ஆதி. முழுக்க முழுக்க அவர்களின் ராஜ்யங்கள் உற்பத்தி ஆயின. விவிலியம், ஆதி ஆகமம், உலக படைப்பு. ஆதியிலே கடவுள் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த முதல் வசனம் இரவு பகலாய் மால்கள் உற்பத்தி நிகழ்ந்ததை குறிக்கும். அப்பொழுது கடவுள் இருள் என்றும் பெயரிட்டார். இந்த நிகழ்ச்சி ஆதியிடம் கேட்டு பெற்று பழம் ஜந்துக்களை புதைத்து ஒளி உண்டாக்குவதை குறைக்கும். பின் கடவுள் நீர்த்திரளில் அதுவும் அவ்வண்ணமே ஆயிற்று. இந்த நிகழ்ச்சி மால்கள் உண்டாக்கப்பட்டதும் நீர்ப்பரப்பு நிலப்பரப்பு என்று பிரித்தார்கள், அதை குறிக்கும். இடையில் பிரம்மாவோ மனித பொம்மைகளை செய்வதில் குறியாக இருக்கவே ஒருவர் மட்டுமே படைத்ததாய் இன்று பூமியில் மருவி கிடக்கிறது. விவிலியத்தின் இன்னொரு இடத்தில் முளைக்க கடவுது என்றார். இவை பருவங்களையும் ஆண்டுகளையும் ஒழுங்கற்று சுற்றி கொண்டிருக்கும் மால்களை முதல் முறையாய் ஒருமுகப்படுத்திய நிகழ்ச்சி. இந்த கூத்துக்கள் எல்லாம் முடிந்து மனித பொம்மைகள் ஆங்காங்கே கிடக்க தவறு என்றார் மெல்கி. 2 மட்டும் மூச்சு கொடுப்போம் என்க சரி என்ற முடிவில் ஒரே ஒரு ஆண் அடிமையை தேர்ந்தெடுத்தனர். அதேபோல் பொம்மைகளை மாலுக்கு 2 தூக்கி போட்டனர். பிரம்மா விழிக்க மாலுக்கு 2 தான், ஆனால் அவைகள் உற்பத்தி செய்யும் அந்த வித்தை என் கையில் உண்டு என்றார். எப்படி என்று பிரம்மன் கேட்க, என் நண்பன் விந்த் என்றார் வெல்கி.